டீ கடையில் உட்காந்துட்டு சந்தோஷத்தில் நடேசன் ஒரு பீடியை பற்ற வச்சுக்கிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுட்டு அந்த வழியாக வந்த சண்முகத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சிலர் கனவு கண்டாங்க, ஆனால் என் மருமக புள்ள நிலா சாமர்த்தியமான பொண்ணு, படித்த பொண்ணுங்கிறது சரிதா தானே இருக்குது, என்ன டீ கடைக்காரரே நான் சொல்கிறது உங்களுக்கு காதில் விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடியாக பேசுகிறாரு. அதே சமயம் சண்முகம் அங்கே நின்று ஆத்திரத்தில் முறைக்க உடனே நடேசன் சொல்கிறாரு, அதனால தான் நான் என்னோட ஐயனார் வீட்டை முழுசாக நிலா பேருக்கு மாற்றிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் எந்த கள்ளம் கபடமும் இல்லாத நடேசன் சொல்ல உடனே சண்முகம், என்னது நம்ம அப்பா சம்பாதிச்ச வீடு எங்கிருந்தோ வந்த அவ பேருக்கா அப்படிங்கிற ஆத்திரத்தில் ஏற்கனவே அந்த வீடு தனக்கும் கஸ்தூரிக்கும் கிடைக்கலங்கிற ஆதங்கமும் இருக்க வேகமாக கிளம்பி போய் கஸ்தூரி கிட்ட சொல்கிறாரு சண்முகம், ஏ கஸ்தூரி, ஒரு விஷயம் தெரியுமா, ஐயனார் வீட்டை நிலா பேருக்கு நாளைக்கு காலையில் போய் அந்த லூசு பையன் நடேசன் மாற்றி எழுத போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கஸ்தூரியும் என்னென்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் என்ன பொய்யா சொல்கிறேன், டீ கடையில் உட்காந்து அவன் மருமகளை பெருமையாக பேசி அப்படி எழுத போகிறங்கிற விஷயத்த ஏன் முன்னாடியே சொன்னாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சண்முகம். அதே சமயம் அன்னைக்கு சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வர சேரனை குறுக்காட்டி பேசுகிறாரு வீட்டுக்கு முன்னாடி நின்று சண்முகம், டேய் சேரா நிலடா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக வந்து பேசுகிறாரு. டேய் என்னதான் இருந்தாலும் இந்த வீடு எனக்கும் கஸ்தூரிக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனால் அப்படியெல்லாம் கிடைக்காட்டியும் உங்கள் பேருக்கு இருக்கிறது கூட சந்தோஷம், அதை ஏற்றுக்குவோம், ஆனால் எங்கிருந்தோ வந்த அந்த நிலா பேருக்கு மாத்திரானா உங்கள் அப்பா பைத்தியகார நடேச அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆதங்கத்தில் சேரனுக்கு போட்டு கொடுக்குறாரு சண்முகம். சேரன் சந்தோஷத்தில், என்ன பெரியப்பா சொல்கிறீங்க, நம்ம வீட்டை நிலா பேருக்கு மாற்ற போகிறாரா அப்பா, ஐயோ இது சந்தோஷமான விஷயம் தானே, நீங்கள் ஏன் பெரியப்பா கோபப்படுறீங்க, டேய் பல்லவா பாண்டியா இங்கே வாங்கடா, அப்பா உள்ள விஷயத்த முடிவு பண்ணி இருக்காருங்கிறத இப்போ பெரியப்பா மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்னு சேரன் சொல்ல உடனே பல்லவன் பாண்டியன் பக்கத்தில் வந்து நின்று சோழனும் வர நிலாவும் வர்றாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு நிலாவும் கேட்க, என்னப்பா நிலா, அப்பா இந்த வீட்டை உன் பேருக்கு மாற்றி எழுதுறேன்னு சொல்லி அங்கே டீ கடையில் உட்காந்து சொன்னதா பெரியப்பா என்கிட்ட இப்போதான்ப்பா சொன்னார் அப்படின்னு முகத்தில் ரொம்ப சந்தோஷத்தில் சொல்கிறாரு சேரன். உடனே சோழனும், என்னென்ன சொல்கிற, அப்பா இத்தனை வருஷத்தில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காருனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோழனும் சொல்ல, அதே சமயம் உடனே அதை கேட்டுட்டு வேகமாக வர்றாங்க. பக்கத்தில் வந்துக்கிட்ட வானத்தையும் நல்லா கிளியராக கேட்டுட உடனே என்ன 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 சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் பேச, என்ன பாண்டி பார்த்துட்டே இருக்க, இந்த வீடு உங்கள் தாத்தா சம்பாதிச்சத எப்படி இவ ஒருத்தி பேருக்கு மட்டும் உங்கள் அப்பா எழுதி கொடுக்க முடியும் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் திட்ட உடனே நிலா சொல்கிறாங்க, வானதி நீங்கள் கேட்குறது கரெக்டு தான், என் பேருக்கு நிச்சயமாக இந்த வீட்டை நான் எழுதி வாங்க மாட்டேன், எனக்கும் கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் நிற்கிற நடேசனை கூப்பிட்டு, அங்கிள் இந்த வீடு உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்தது, அதனால் உங்கள் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே நீ கம்மன் இருமா நிலா, இந்த ஓட்ட வாச்சி ஒளரு வாச்சி பேசுகிறானா இவளுக்கு பயந்துட்டு நான் எழுதி கொடுக்காம இருக்கிறதா, இந்த நடேச ஒரு முடிவு பண்ணிட்டான்னா அதை யாருனாலையும் மாற்ற முடியாது, கேட்டுப்பாரு என் பசங்க 4 பேருக்கும் நான் எப்படிப்பட்டவங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, என்ன நிலா நீ நடிக்கிறியா, நீயே உன் புருஷன் சோழன் கிட்ட சொல்லி கொடுத்து இந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி வாங்கணும்னு, அப்படியே அந்த ஆள் நடேசனை இந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றி சேச்சே என்னதான் ஜென்மங்களும் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா, உருப்படுவீங்களா, பாண்டி இங்கே பாரு பாண்டி, எப்படியாவது அவள் பேருக்கு எழுதிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப உங்க கூட பேசவே மாட்டேன் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் திட்ட பாண்டியன் சொல்கிறாரு, அப்படியா சந்தோஷம், நீ என் கூட பேசாம இரு, இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்காம இரு, அதுதான் எனக்கு நிம்மதி, அதுக்கு வேண்டி இந்த விஷயத்துலலாம் நான் தலையிட மாட்டேன், எங்கள் அப்பா பெரியவர், அவர் பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா அதில் எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. உடனே சோழனோ, என்ன உனக்கு வயிற்றுச்சலாக இருக்கா அப்படின்னு கேட்க உடனே வானதியும், ஆமாம் நீ ஒட்டுமொத்த வீட்டையும் உன் பொண்டாட்டி பேரில் எழுதிட்டு அபேஸ் பண்ணிட்டு போவேன், நாங்கள் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவே சந்தா வர்றாங்க. கூடவே பையாவும் வர சந்தா கிட்ட வானதி ஓடி போய், வாங்க சந்தா வாங்க, உங்களை தான் தேடி நான் வரலான்ட்டு இருந்தேன், நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க, நீங்கள் தானே சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, நீங்களும் தானே இந்த வீட்டோட மருமக, உங்கள் பேருக்கு இந்த வீட்டை எழுதி வைப்பாங்களான்னு கேளுங்க, இல்லை பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என் பேருக்கு எழுதி வைப்பாங்களான்னு கேளுங்க, ஆனால் எங்கிருந்தோ வந்த பெரிய படித்தவளாம் பணக்காரியாம், இவளுக்கு வேணும் எழுதி தராங்களாமா இந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்க உடனே நடேசன் பல்லார்னு ஓங்கி அரையிறாரு வானதியை. என்ன
நானும் போனால் போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப தான் வாயை விட்டுட்டுருக்குற. என் வீடு நான் யாருக்கு வேணாலும் எழுதி கொடுப்பேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, நிலா கிளம்புப்பா, இப்போவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்ல, உடனே நிலாவோ, அங்கிள் இது சுத்தமாக சரியில்லை, நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு தப்பானது. உங்கள் பசங்க 4 பேருக்கும் சொந்தமான இந்த வீட்டை எங்கிருந்தோ வந்த எனக்கு நீங்கள் எதுக்கு எழுதி தரணும், அதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் கஸ்தூரியும் வந்துட்டு, என்னம்மா நடிக்கிற, இந்த மாதிரி கெட்டிக்காரி யார் இருக்க முடியும், 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டில் ஒருத்தியே வந்து எப்படி மயக்குனாலோ இந்த வீட்டையே அந்த ஆள் உனக்கு எழுதி தரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக பழி பேசுகிறாங்க நடேசனையும் அங்கே பக்கத்தில் இருக்கிற நிலாவையும் சம்மந்தப்படுத்தின கஸ்தூரி. உடனே நடேசன் பலார்னு கஸ்தூரியையும் ஓங்கி அறைய, சோழனும் அங்கே ஓங்கி அறைய போக, உடனே நிலா இந்த அசிங்கம் எனக்கு தேவையா, அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, உடனே நடேசன் சொல்கிறாரு, இதை பாருமா நிலா, இவங்க எல்லாரும் பேசுகிறாங்கங்கிறக்கு வேண்டி நான் ஒன்றும் பயந்துக்கிறவன் கிடையாதுன்னு ஏற்கனவே இவங்களுக்கே தெரியும், அதனால் என் மக நிலாவுக்கு நான் இந்த வீட்டை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே நிலா கண் கலங்கி, என்னை உங்கள் மகன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. உடனே சோழனும் தன்னை நடந்ததுக்கப்புறம், கண்டிப்பாக இனிமேல் தாங்க இந்த வீடு உங்கள் பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னம்மா நேரம் ஆக்கிட்டு நடங்கம்மா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, உடனே சந்தாவும் நிலா வாங்க நிலா அப்படின்னு சந்தோஷமாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாருமே போகிறாங்க. அதே சமயம் ஆனத்தி, நீ கொழுக்கட்டையை வாயில் வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருப்பாண்டி, இப்படியே போனேன்னா உன் நெத்தியில் இழிச்ச வாயன்னு பேர் எழுதி ஒட்டி ஊர் முழுக்க நடக்க விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் தான் உங்கள் குடும்பம். உங்கள் குடும்பத்தை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கிருந்தோ வந்தாலே இந்த குடும்பத்தோட மகாலட்சுமின்னு நீங்கள் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே இந்த நிலா, நீ வேணும்னா இப்படியே நினைக்க பாண்டி, ஆனால் நான் விடுறதா இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் உனக்கு சொந்தமான உரிமை இருக்கிற இந்த வீட்டை நிலா பேருக்கு எழுதி தரக்கு உங்கள் அப்பாவுக்கு என்ன உரிமை இருக்குன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வானத்தியும் போக, உடனே பாண்டி, ஏய் வானதி நீ பேசாமல் இரு வானதி, தேவையில்லாமல் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, எனக்கே எங்கள் அண்ணி பேரில் எழுதுறதுல பரிபூர்ண சம்மதம், அவங்க மட்டும் இல்லைனா நிச்சயமாக இந்த வீட்டோட உயிலை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது எங்களால், திரும்பவும் நாங்கள் இப்போ வெளியிலேயே தான் இருந்திருப்போம், அப்படியே அந்த உயில் இத்து தான் போயிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஆமாம் நல்லா நீ வாய்க்கிலேயே சமாதானம் பேசிக்கிட்டு நின்று பாண்டி அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க வானதி. அங்கே போய், இதை பாருங்க, நான் கட்டிக்கு போகிறவர் பாண்டி, அந்த வீட்டு பூர்வீக சொத்தை அவங்க அப்பா அவங்களோட மூத்த மருமக பேரில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அவள் பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்கிறாரு, நீங்கள் வந்து கேளுங்க. ஆமாங்க இன்ஸ்பெக்டரே, இன்னைக்கு காலையில் தானே நீங்கள் அந்த வீட்டோட உயிலை பார்த்துட்டு அதை பூட்டை உடைச்சி அது உள்ளே அனுப்பிச்சிட்டு வந்தீங்க, அதே வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் சொல்ல, உடனே போலீஸ்காரங்க பாண்டிக்கு ஃபோன் பண்ண, உடனே பாண்டியும் இவ என்ன பைத்தியக்காரியாக இருக்கா அப்படின்னு அங்கே எல்லாருமே போகிறாங்க, நீலா ஐயனார் வீட்டில் இருக்கிற எல்லாருமே. அதே சமயம் அங்கே போலீஸ்காரங்க, என்ன சார் ஐயனார் வீட்டில் எல்லாத்துக்கும் உரிமையான வீட்டை நடேசன் நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் எழுதி வைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாண்டி சொல்கிறாங்க, சார் எங்கள் எல்லாருக்குமே சம்மதம் எங்கள் அண்ணி பேரில் எழுதுறதுல, இவ யார் சார், இவ இன்னும் என்னை கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு அங்கே வானத்திக்கு அதிர்ச்சி கொடுக்குறாரு பாண்டியன்.